இவ்வளவு சிம்பிளா ஒரு சேலஞ்சில நான் இருந்தேன்னா அது சரி வராது இல்ல. ராஜு அண்ட் குரேஷி லக்ஷ்மி மேம் டேபிளுக்கு போங்க. ஐயோ லக்ஷ்மி மேம் அண்ட் சௌந்தர்யா. வாட் இஸ் திஸ்? முடியலடா. இது உங்களுக்கு பயமா இருக்கும், இவனுக்கு பயமே இல்லை. ஏன்னா அவன் அதை ஒன்றும் பண்ண மாட்டான். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. சார் இது வெஜிடேரியனா இருக்கு சார். சார் வெஜிடேரியன் எனக்கு வேணாம் சார். இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். இப்பதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு ஆறுதலா இருக்கு. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. வெஜிடேரியனே சமைச்சது இல்லடா குக்கூத் கோமாளில. வெஜிடேரியன் வந்திருக்காங்க. வெஜிடேரியன் சமைக்க கூடாதா இது? என்ன பெரிய பல்பா? இங்க கோமாளிங்க மத்த இருந்தா சமைக்க போறாங்க இன்னைக்கு. நானா தூமுச்சியா? இன்கிரிடியன்ட் எடுக்கிறதுக்கே கத்தி கத்தி என் தொண்டை போயிடுச்சு. என்ன பண்றது தலையெழுத்து இது என்னடா வெஜிடேரியன் ஒரு அளவு வேணாமாடா? கொத்தமல்லி எதுக்கு ஆகுது? இத மட்டும் வக்கனையா பேசு. மேடம் இது எதுக்கு? நான் நிறைய கேட்க வேண்டியிருக்கீங்களா? எதுக்கு வச்சிருக்கேன்? சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. எடுத்து நல்லா உப்பு அப்புறமா லைட்டா போட்டு மாவு பேசுற அளவுக்கு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ரெசிபி கிடைச்சிருச்சு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. பிரியாணி வாயமுறா குரங்கு. இன்னைக்கு உங்களால உங்க கோமாளிகள் கிட்ட பேசவே முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நான் தாண்டா சாவ போறேன். நீ நிறைய கசாயம் குடிச்ச வேண்டி இருக்கணும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அது என்னன்னா வெஜிடேரியன் சமைக்க கூடாது. ஆக்சுவலி எனக்கு சென்டிமென்ட்லி அகைன்ஸ்ட் வெஜிடேரியன். சாரி. என்ன சொல்ற? கொத்தமல்லி ஒரு லாரிக்கு இருக்கு. அந்த ஒரு லாரி கொத்தமல்லி அதுக்கு என்னங்கறப்ப அங்க சிக்கன் தன்னை தானே வறுத்தி வெளிய வந்துரும். டேஸ்டா இருக்கு. யார் சாப்பிட்டா நல்லா இருக்கு. இது நான் என்ன பண்றது? ரொம்ப அடிக்கிறான்டா இவன். பைனாப்பிள், மாதுளம்பழம், இன்னொரு கருமா என்னமோ அண்ணாச்சி. ராஜு அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போற? எனக்கு என்ன சார் தெரியும்? அது கூட இட்லி பொடி வச்சிருக்காங்க. அது இட்லி பொடி. அதான் எதுக்கு இட்லி பொடி இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து கேட்காமறா. சட்டி சட்டியா ஊற வச்சிருக்காங்க. கொண்ட கடலை, ஜட வச்ச கடலை, பருப்பு. இன்னொன்னு அதுல நான் மைதான்னு எழுதிருக்கு, வீட்டுன்னு எழுதிருக்கு. யாரு அவனுங்கன்னு தெரியல. பின்றால நிறைய போறான்டா. எவ்வளவு ஐட்டம் இருக்கு உனக்கு? என்னென்ன பண்ண 10 டிஷ். ஒரு ஐட்டம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சிருக்காங்க. இவ்ளோ பேசுறேடா. ஏதாவது எடுத்துக்கியா உருப்படியா? தக்காளி கூட எடுக்கல. மேம் இன்டர்நேஷனல் குசின் மேம். நீ அப்படி வரியா? கொஞ்சம் எலும்பு வச்சிருக்கான். எலும்பு வச்சிருக்கான். எலும்பு வச்சு நான் என்ன நாயா? ஒரு கொத்தமல்லி பொடி எடுத்தியாடா? கோரியண்டர் பவுடர். இருக்கிற கொத்தமல்லி தான் இங்க இருக்கு. கரெக்ட். நியாயமான பேச்சுப்பா. கடுகு எடுத்தியாடா? ஒரு கிரீம் சீஸ் எடுத்தா? ஒரு பன்னீர் எடுத்தியாடா? இதெல்லாம் சமையல்ல வரும்னு எனக்கு தெரியாது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஒரு வாட்டி உருப்படியா சௌந்தர்யா அழகா வேலை பண்ணிருக்கா. அதையும் கெடுத்து விட்டாங்க. உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. பாஸ்கெட்ல ஃப்ரிட்ஜையும் சௌந்தர்யாவும் தவிர மீதி எல்லாம் இருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இந்த வாரம் 2.5 hours உங்களுக்கு குக்கிங் டைம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.